ஸ்ரீசைலேஷயாபாத்ரம் தீவஜாய குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனி யாமோதராணி அஸ்மத்குரோ பகவதோச்சரைகசிந்தோ ராமானுஜச்சரணோ சரணம் பிரபத்யே. திருவல்லிக்கேணியிலே ஸ்ரீ பார்த்தசாரதி எம்பெருமான் திருவடிவாரத்தில் ஸ்ரீ நம்பள்ள சன்னதியில் நடைபெறும் அருளிச்செயல் அரங்கம் என்கிற விசேஷ உபன்யாசங்கள் நடக்கும் இடத்தில் இன்றைய தினம் பூதத்தாழ்வாரை பற்றியும் அவரது அருளிச்செயல் பற்றியும் சில விஷயங்களை விண்ணப்பிக்கும்படியாக நியமித்திருக்கிறார்கள். அதன்படி இன்று பூதத்தாழ்வாரை பற்றி அனுபவிப்போம். ஆழ்வார்களிலேயே 3 ஆழ்வார்களை ஒன்றாக சேர்த்து அவர்களே முதலாழ்வார்கள் என்று கூறுவார்கள். அவர்கள் முதலிலே அவதரித்தார்கள். இந்த யுகத்திலே அவதரிக்கவில்லை, போன யுகத்திலேயே அவதரித்தார்கள். அதிலே அந்த காலத்திலே பாருங்கள், தமிழ் தமிழ் என்று சொல்லுகிறார்களே, ஆழ்வார்களுக்கு முதலடிச்சே என்ன பெயர்? பொய்கையார் என்று ஒரு ஆழ்வாருக்கு பெயர். பூதத்தார் என்று ஆழ்வாருக்கு பெயர். பேயார் ஆழ்வாருக்கு பெயர். இந்த 3 பெயர்களிலே சம்ஸ்கிருத சொல்லே இல்லை, முழுவதும் தமிழ் அந்த யுகத்திலேயே. ஆனால் 3 பேருக்கும் சம்ஸ்கிருதத்திலே பெயர் இல்லையா? இந்த பெயரே சம்ஸ்கிருதத்திலே சொல்லுகிறார்கள். சரோயோகி, பூதயோகி, மகதாத்வை யோகி என்று சொல்லுகிறார்கள். மற்ற ஆழ்வார்களைப் போல இவர்களுக்கு சொந்தமாக ஒரு பெயர் இல்லையா என்றால், மற்ற குழந்தைகளைப் போலே இவர்கள் பூமியிலே பிறந்தவர்களா? அயோனிஜர்கள், ஒரு மலரிலே தோன்றினார்கள். அவர்கள் அந்த தோன்றிய அந்த இடத்தினுடைய பொருளையும் காரணத்தை கொண்டே அவர்களுக்கு பெயர் ஏற்பட்டது. பொய்கையார் காஞ்சிபுரத்திலே யசோக்தகாரி சொன்ன வண்ணம் செய்த எம்பெருமான் சந்நிதி பக்கத்திலே பொய்கை என்றே இருக்கிறது. அதாவது சமுத்திரக்கரை, ஆற்றங்கரை, இப்படிப்பட்ட இடங்களிலே பொய்கை என்பது தானாகவே தோன்றும். அது தண்ணீர் அதிகமாக இருக்காது, ஆனால் குறையவே குறையாது. சேர்ந்த இடம் அது பொய்கை என்ற பெயர். காஞ்சிபுரத்திலே எங்கே அப்படி இருக்கிறது என்றால்,
யதோக்தகாரி பெருமாள் எழுந்தருளி இருக்கும்படியான இடம் வேகவதி ஆறு. இப்போதும் அதே இடம்தான். அந்த பெருமாளை வேறு இடத்திலே பிரதிஷ்டை செய்தார்களா என்று பார்த்தால் கிடையாது. அன்றைய தினம் எப்பொழுது அந்த இடத்திலே வந்து சயனித்துக் கொண்டாரோ அதே இடத்திலேதான் இப்போதும் சேவை சாதிக்கிறார். அதை தனியன் ரொம்ப அழகாக எடுத்து காட்டுகிறது. கைத சேர் பூம்பொழில் சூழ் கச்சி நகர் வந்துதித்த பொய்கப்பிரான். அவருக்கு சில பெயர்கள்லாம் உண்டு, சில பெருமைகள் உண்டு. இந்த கைதை என்றால் தாழம்பூ. ஆற்றங்கரையிலே மடுக்கு கரையிலே தாழம்புதர்கள் இருக்கும். கைத சேர் பூம்பொழில் சூழ் அப்படி நிறைந்திருக்கிற இடம் வேகவதி ஆற்றங்கரை. கச்சி நகர் வந்துதித்த பொய்கப்பிரான் அந்த இடத்திலே தானாகவே வந்து சென்றார். ஒரு தாமரையிலே வந்து சென்றார். வனசமலர் கருவதனில் வந்தவன்றான் வாழியேன். கச்சநகர் வந்துதித்த பொய்கப்பிரான் கவிஞர் போரேறு. அவருக்கு ஒரு தனிப்பெருமை. ஆழ்வார்களிலே சில ஆழ்வார்களுக்கு பிரான் என்று திருநாமம். இவருக்கு அந்த திருநாமத்தோடு கூட கவிஞர் போரேறு என்ற பெருமை இவருக்கு. போரேறு என்று எப்பெருமானுக்குத்தான் தொடுவது. ஆனால் இவர் சொல்லும் போது எடுத்த எடுப்பிலேயே கவிஞர் போரேறு என்றார். இவரை வையத்தறியவர்கள் யோகிகள் இவர்கள் எல்லாரும் ஒரு மலரிலே ஐப்பசி மாதத்திலே சிரவண நட்சத்திரத்திலே தோன்றினார்கள். அடுத்தடுத்து திருவோணம், அவிட்டம், சதயம். திருவோணத்திலே பொய்கையார், அவிட்டத்தில் பூதத்தார், சதய நட்சத்திரத்திலே பேயாழ்வார் அவதரித்தார்கள். ஆகையால் மலரிலே தோன்றினார். உலகத்திலே குழந்தைகள் தாயினிடத்திலே கர்ப்பவாசம் செய்து பிறப்பது போல் அல்லாமல் தானாகவே அந்த மலரிலே தோன்றுவது. அதான் அயோனிஜர்கள் என்று அவர்களை கூறுவார்கள். அதே போல் அவிட்ட நட்சத்திரத்திலே பூதத்தாழ்வார் ஒரு குறுக்கத்து மலரிலே வந்து தோன்றினார். எல்லாம் தொண்ட மண்டலம் தான் ஆழ்வார்களை தோன்றினவா. அதாவது திருக்கடல் மல்லை, அதே மாமல்லபுரம் என்று சொல்லுகிறார்கள். ஆழ்வார்கள் எல்லாரும் கடல் மல்லை என்றுதான் அந்த திவ்யதேசத்தை விவரிக்கிறார்கள். அது அடியங்களுடைய சொந்த இடம், பெருமையாக சொல்லிக் கொள்ளலாம். அதிலே ஒரு குறுக்கத்து மலரிலே தோன்றினார். ஐப்பசியில் அவிட்டத்தில் அவதரித்தார். அதே மாதிரியாக பேயாழ்வார் சென்னை மாநகரிலே. இதை பற்றி ஒரு விஷயம் சொல்லுகிறேன். அவன் நெய்தல் மலரிலே தோன்றினான். இங்கே வைபவம் கோபாலகிருஷ்ணமாச்சார் சுவாமி எழுதியிருந்தார். பெரிய வித்வான், தமிழ் வித்வான். அவரிடத்திலே அடியேன் கம்பராமாயணம் 10 பாட்டு முதலான இதெல்லாம் அவரிடத்திலே வாசித்தேன். தமிழ்ல நல்ல ஞானம். ஒரு திருக்குறளுக்கு ஒரே எழுதினார். பெரியவாச்சான் பிள்ளை ஒரே போல இருக்கும். அவ்வளவு அழகாக இருக்கும். நல்ல விசதமாக எழுதுவார். அவர் ஒரு நாள் அவர் வாசிக்கிற போது அவர் சொன்னார், 3 ஆழ்வார்களும் சயனித்துக் கொண்டிருக்கிற எம்பெருமான் திவ்யதேசங்களிலே தான் அவர்கள் தோன்றினார்கள்.
சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அவரு சயனிச்சிருக்கார். அவர் சரித்திரம் நேற்று சொல்லிட்டார். திருக்கடல் மல்லையில அவருக்கு தலசேன பெருமாள்னே பேர். தலசேன துறைவார் அப்படின்னே ஆழ்வார்கள் சொல்லிட்டார். அவர் எப்போ படுத்துட்டார், இன்னும் அப்படியே அந்த நிலையிலேயே இருக்கிறார். தலசேனத்து அந்த நிலையிலேயே ஒரு உறைந்த நிலையிலேயே அவர் இருக்கிறார். தலசேன துறைவார். அதே மாதிரியாக மாட மாளிகைகள் சூழ்ந்த இந்த சென்னை மாநகரில் ரங்கநாத பூர்வரகைகள் இருக்கிறார். அவரே சென்ற இடத்திலே பெயாழ்வார் அவதரித்தார்னு அவர் சொன்னார். அதுக்கு பிரமாணங்கள் காட்டி சொன்னார். திருக்கடல் மல்லைக்கு என்ன பெருமை என்று பார்க்கிற போது திருக்குறுகை பிரான் உள்ளான் ஒரு தனியனை அருளி செய்தார். என் பிறவி தீர இறங்கினேன் இன்னமுதான் அம்பே தகளி அழித்தானை நண்புகள் சேர் சீதத்தாரும் முத்துக்கள் சேரும் கடல் மல்லை பூதத்தார் பொன்னங்கடல். பிளலோகஞ்சிய வியாக்கியானத்தில் எழுதும் போது பூதத்தாருக்கு கடல் மல்லை பூதத்தார்னே பேர் வந்துட்டான். என்ன பெருமாளுக்கு கடல் மல்லை தலசேனத்துறவார்னு பேரு, இவருக்கு கடல் மல்லை பூதத்தார் என்று பெயர் என்று வியாக்கியானத்திலே தனி வியாக்கியானத்திலேயே எழுதியிருக்கிறார். அந்த இடம் எப்படிப்பட்டது என்ன, முத்துக்களை கொண்டு சேர்க்கும்படியான இடம். சமுத்திரம்னாக்கா முத்துக்கள் இருக்காதா? நிறைய திருஷ்டாந்தங்கள் காட்டலாம். அதுக்கு சீதத்தாரும் முத்துக்கள் சேரும் கடல் மல்லை. அதாவது சாதாரணமா சொல்லுவார்கள், முத்து பிறக்கும்படியான இடம். நத்த வயிற்றிலே முத்து என்று ஒரு பழமொழி ரொம்ப நாளாக சொல்லுவார்கள். சமுத்திரத்திலே முத்து தோன்றும். பெரிய யானைகளுடைய தலையிலே முத்துக்கள் இருக்கும் என்று இலக்கியத்திலே சொல்லப்படுகிறது. வெகு ஆண்டுகளாக வளர்ந்த ஒரு மூங்கிலுக்கு அடியிலே முத்து இருக்கும். 3 இடத்திலே முத்துக்கள் தோன்றும். அதிலே அதிகமாக தோன்றுவது சமுத்திரத்திலே தான். சீதத்தாரும் முத்துக்கள் ஏறும். அதே ஒரு ஆராய்ச்சியாளர் சொன்னார், மழை பெய்யும் போது மழை துளியானது ஒரு நத்தை என்கிற அந்த உயிரினத்தின் மேலே விழுந்தால் அது ஒரு முத்து என்று சொன்னார். அந்த மாதிரியாக சமுத்திரத்திலே நிறைய முத்துக்கள் சேரும். சீதத்தாரும் முத்துக்கள் சேரும் கடல் மல்லை பூதத்தார். முதல்ல எந்த முத்தை கொண்டு வந்தது? தலசேன பெருமாளாகிற முத்த அந்த சமுத்திரம் இந்த கரைக்கு கொண்டு சேர்த்தது. அவனுக்கே என்ன பெயர் தெரியுமா? முத்துத்திரை கடல் சேர்ப்பன். அழ்வாசோ முத்துத்திரை கடல் சேர்ப்பன். முத்துக்கள் நிறைந்த கடலிலே எப்பொழுதும் இருக்கிறவன். பெரியாழ்வாசம் முத்துத்திரை கடல் சேர்ப்பன் முதறிவாளன் முதல்வன் பத்தக்கமுதமடியே நான் பண்டன்று பட்டினங்காப்பே என்கிற இடத்தை முத்துத்திரை கடல் சேர்ப்பன் என்று சொல்லுகிறார். அதாவது அந்த பெருமாள் ஆனா முத்துக்கள் சேர்ந்த இடம்தான் அந்த திருக்கடல் மல்லை. பூதத்தாழ்வாராகிற ஒரு முத்தை கொண்டு சேர்த்தது. பிள்ளலோகஞ்சியராகிற முத்தை கொண்டு சேர்த்தது. ஏன் திருமங்கை ஆழ்வாருக்கு சேவசாதிக்க இருக்குது,
திருநன்னூர் பெருமாளை கொண்டு வந்து சேர்த்தது. நின்னவோ நித்தில தொத்தினை என்று அந்த இடத்திலே பாடினார். இப்படி முத்துக்கள் சேரும்படியான இடமும் ஆகையால் அதற்கு ஒரு சிறப்பு ஏற்பட்டது. எதற்காக அந்த பெருமாள் அங்க வந்தார் என்றால், பெருமாள் ஆசை இல்லாதவர். எதிரியுமே அவருக்கு என்று எதிரியுமே ஆசை கிடையாது. ஆனா புட்பத்தை சாத்தினால் அதை விரும்பி அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஒரு புட்பத்தை வாங்கிக் கொள்ளும் போது அது நமக்கு வேணும், மற்றொருவருக்கு வேணும் என்று நினைக்காமல் இந்த புட்பத்தை பெருமாளுக்கு சாத்த வேண்டும் என்று நினைத்தானால் அந்த புஷ்பம் எத்தனை கை மாறினாலும் பெருமாளிடத்திலே போய் சேர்ந்து விடும். கடையில பழங்கள் வாங்கினால் கூட செய்வோம். நிறைய பழங்கள் வாங்கி இந்த பழத்தை பெருமாளுக்கு செய்விக்க வேண்டும் என்று உண்மையாக மனசிலே நினைத்தால் அந்த பழம் எப்படியாவது பெருமாளிட போய் சேர்ந்து விடும். அதே போல புண்டரீகர் என்கிற ஒரு மகரிஷி, நிறைய ஆச்சாரியர்கள் புண்டரீகர் என்று அடிக்கடி ஆச்சாரங்களிலே அழைக்கிறார்கள். அந்த புண்டரீகர்னா இவர்தான், புண்டரீகர் என்கிற மகரிஷி தான். கோயிலுக்கு அருகிலே ஒரு புஷ்கரணி இருக்கிறது. அது என்ன புஷ்கரணியோ புண்டரீக புஷ்கரணின்னு பேர் வந்துடுச்சு. அப்புறம் அவராலே அந்த புஷ்கரணிக்கு அந்த பேர் வந்துடுச்சு. அது ஒரு சிறந்த தாமரை குளம், தாமரைகள் நடந்த அந்த திருக்கடல் மல்லை சமுத்திரக்கரையை சேர்ந்த இடமெல்லாம் ஒரே காடாக இருக்கும். காணத்தின் கடல் மல்லை தரிசை என துறைகின்றான். பெருமாள் வராக அவதாரத்தை எடுத்து ஓடி ஆடி விளையாடின இடமான். ஆகையாலே அங்கே பல ரிஷிகள் தபஸ் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த புஷ்கரணியிலே வந்து நீராடி விட்டு தபஸ் செய்வார்கள். ஒரு நாள் புண்டரீகர் என்கிற பேர் வருவதற்கு முன்னதாக சொல்றேன், அந்த ரிஷி ஒரு நாள் அந்த குளத்திலே போய் ஸ்நானத்தை செய்யும்போது விலட்சணமான ஒரு புஷ்பம் கிடைத்தது. அதாவது இத்தனை நாளாக கிடைக்காதது, இனிமேல் கிடைக்க பெறாதது, அப்படிப்பட்ட சகசிரதளமான ஒரு புஷ்பமானது கிடைத்தது. ரிஷி அதை பார்த்தார். ஆஹா, எவ்வளவு அழகாக இருக்கிறது! எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளோடு கூட இந்த தாமரையும் சேர்த்தால் எவ்வளவு அழகாக இருக்கும் என்று நினைத்தார். அதுதான் திருமங்கை ஆழ்வார் திருவள்ளூர் வீரராகவனுடைய பாசுரத்தை முடிக்கிற போது, யார் இந்த பெருமானுடைய திருவடி தாமரைகளிலே புஷ்பங்களை கொண்டு சேர்க்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தையே ஆழ்வார்கள் என்று சொல்லிவிட்டு, அப்படிப்பட்டவர் யார் என்பதை பார்த்தார். கஜேந்திர ஆழ்வான் நினைவுக்கு வந்தது. இங்க வந்தவுடனே கஜேந்திர ஆழ்வானைத்தான் மங்களாசாசனம் பண்ண வேண்டும் என்று வந்தார். ஆனா பார்த்தசாரி எதிரிலே சேவ சாதித்து விட்டார். தன்னை மங்களாசாசனம் பண்ணிவிட்டு உள்ள போனோம், விப்பறிவிழவும் என்று ஆரம்பித்தார். ஆகையால் அந்த மகிழ்ச்சி என்ன செய்தார், அந்த புஷ்பத்தை பறித்து பெருமாளுக்கு சாத்த வேண்டும். பெருமாள் எங்கே இருக்கார்? பார்க்கடலிலே இருக்கார். அங்கே போய் சாத்தி விடுவது. முனிவர்கள் ரிஷிகள் எல்லாம் அவர்கள் ஒன்று நினைத்தார்கள், அந்த காரியத்தை சாதிக்காமல் விடமாட்டார்கள். பார்க்கடலிலே போய் சாதிப்பது, பெருமாளைக்கு சமர்ப்பிப்பது. நேராக சமுத்திர கரைக்கு போனார்.
இவ்வளவு தீர்த்தத்தை தாண்டி பார்க்கடல்ல எப்படி பெருமாண்ட போறது? சக்கரவர்த்தி திருமகனா லட்சுமணா ஒரு பானத்தை கொண்டா, இந்த ஒரே பானத்தினாலே கடலை வட்ட செய்கிறேன் என்று சொன்னாரே, எப்படி? அந்த இடத்துக்கு போய்தான் ஆகணும். என்ன செய்ய, சாதனம் ஒன்றும் இல்லை, கையாலேயே ஜலத்தை இறைப்பது. இது இந்த ஊர் சரித்திரம் அடையன் வெறும் கதை இல்லை, நான் அந்த ஊர் சரித்திரத்தையே சொல்றேன், அந்த புராண சரித்திரத்தையே சொல்றேன். புஷ்பத்தை வைத்திருக்கிறார், ஜலத்தை இறைக்கிறார். இப்படி பல ஆண்டுகள் கருமே கண்ணாயினார். அவருக்கு பசி தாகம் ஒன்றும் கிடையாது. புஷ்பமும் ஆடல, ஜலமும் குறையல, அவருடைய வேலையும் நிறுத்தல, இப்படி நடந்து கொண்டே இருந்தது. அதுதான் பிராட்டு புருஷகாரம் என்று சொல்லுவது. பார்க்கடலே பிராட்டி பகவானை பார்த்து ஒருவர் ஒரு மலரை வைத்துக் கொண்டு உனக்கு சாத்த வேண்டும் என்று முயற்சி செய்கிறாரே, அவரை அனுகிரகிக்க வேண்டாமா என்று கேட்டார். பிராட்டி சொல்லுகிறபடியே எம்பெருமான் கேட்கிறவன். உடனே ஒரு வெயில் வேலை, ஒரு முதியவர் ரிஷி ஜலத்தை இறைக்கிறார் என்ற ரிஷியினிடத்திலே வந்தார். வயது முதிர்ந்தவர், நல்ல வெயில். அங்க போய் நின்னுண்டு மகிழ்ச்சியே மகிழ்ச்சியேன்னு கூப்பிட்டார். வெயில் காலத்திலே சமுத்திரக்கரையில மணல்ல வயது முதிர்ந்தவர் என்றால் எப்படி இருக்கு சாதாரணமாகவே. அவர் திரும்பி பார்த்தார். அடாடா, என்ன இவர் எங்க வந்தார்? இந்த வெயில்ல எங்க வந்தார்? அவருக்கு தெரியல. என்ன சுவாமி? இல்ல, உம்மிடத்திலே ஒரு காரியமாக வந்தேன். என்னிடத்துல வந்தேரா? என்ன வேணும்? இல்ல, ரொம்ப பசியாக இருக்கிறது, ஆகாரத்திற்காக வந்தேன். உம்மிடத்திலே வந்தா ஏதாவது கொடுப்பேர் என்று நான் வந்தேன். சுவாமி, இது என்ன? ஜலத்தை இறைத்துக் கொண்டிருக்கிறேன், புஷ்பத்தை வைத்துக் கொண்டிருக்கிறேன், என்னிடம் ஆகாரம் கேட்க எனக்கு அபச்சாரங்கள் தான் மேல மேல சேருது. இப்ப வெயில்ல தேவர் எழுதிட்டுங்க, மறுபடியும் திரும்பி நல்லபடியா கரைக்கு போனோம். பசியாக இருக்கிறது என்று சொல்லிச்சு. இல்லேன்னு சொல்லணும், அது ஒரு அபச்சாரம். இல்லேன்னு சொன்னா அதனாலே என்ன விளைவுகள் ஏற்படுமோ தெரியாது என்று பார்த்து, சுவாமி, நான் ஒரு முக்கியமான காரியமாக ஜலத்தை இறைத்துக் கொண்டு இருக்கிறேன். நான் சொல்றேன், பக்கத்துல திருவிடவந்தைன்னு ஒரு ஊர் இருக்கு. பக்கத்துல 10 கிலோமீட்டர்ல திருவிடந்தை என்று ஒரு ஊர் இருக்கிறது. அங்கே தனியாராதனம் நடக்கிறது. நீர் போய் எனக்கு பிரசாதம் வாங்கிட்டு வாருன்னு சொல்லிட்டார் அவர். அதுவே இவர் எப்படி பட்டினியாக இருப்பார்? அது எப்படியாவது போகட்டும். இறைத்த தண்ணீர் எல்லாம் மறுபடியும் வந்துட்டா என்ன பண்ற? எத்தனை நாள் இருக்கிறது? சுவாமி, இந்த மாதிரியா செய்கிறேன், உனக்கு இந்த வேலை நடக்கணும், இதுதானே? நீர் போய் வரவில்லை, நான் ஜலத்தை இறைக்கிறேன். வந்தவர் தடியை வச்சுட்டு ஜலத்தை இறைக்கிறார். அது சமுத்திரம் உள்ள போறது. இத்தனை நாளாக தண்ணீர் இறைத்து மகிழ்ச்சி பார்த்தார். நம்மால ஒன்னும் காரியம் ஆகல, இவரை வைத்துக் கொண்டுதான் காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி, நான் வருகிற வரையில் தண்ணீரை இறைத்துக் கொண்டு எரிச்சிருந்தார். அவர் திருவிழந்தைக்கு போனார். போய் பிரசாதத்தை கொண்டு வந்தார். அதற்குள்ளாக கரையிலே மணலை குவித்துக் கொண்டு கையை தலையங்கீழே வைத்துக் கொண்டு அந்த மலரை தன்னுடைய திருவடியிலே அணிந்து கொண்டு பெருமாள் சயனிச்சின்றிருக்கார். திரும்பி பார்த்தார், காணோம் அவரை.
சமுத்திரக்கரையாக இருந்தால் வனமாக இருந்தாலும் குரல் கொடுத்தால் ஒழிய அவர்கள் இருக்கிற இடம் தெரியாது. மகிழ்ச்சியே மகிழ்ச்சியன்னு அழைத்தார். அங்க போனார். சேவியும் நீர் வைத்திருந்த மலர் நீர் என்னுடைய திருவடி வாரத்திலேயே இரும். இப்ப கூட புன்னரீக மகிழ்ச்சி பெருமாளுடைய திருவடி வாரத்திலேயே இருக்க பார்த்தா தெரியும். இப்படி ஒரு மலருக்காக எம்பெருமான் சமுத்திரம் அவரை இங்க கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தது. சீதத்தாரும் முத்துக்கள் சேரும். முதல் முத்த ஏன்னா தென்னனூர் பெருமாளே தென்னனூர் நித்தியல தொத்து என்று ஆழ்வார் சாதித்து விட்டார். அதே மாதிரி பூதத்தாழ்வார் ஒரு சிறந்த முத்து. நல்ல ஞானிகள், சத்த குணமுடைய மகான்கள், அவர்களை முத்து என்று சொல்லுகிற வழக்கு. சீதத்தாரும் முத்துக்கள் சேரும் கடல் மல்லை. இப்பொழுது கூட சந்நிதிக்கு எதிராக ஒரு தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டத்திலே ஒரு புஷ்கரணி இருக்கிறது. அந்த புஷ்கரணி கரையில ஒரு குறுக்கத்தி மரம் இருக்கிறது. அதன் கீழே கல்வெட்டு பதித்து இப்போது எச்சரிக்கிறார்கள். பூதத்தாழ்வார் எந்த வருடம் இந்த இடத்திலே வந்து அவதரித்தார் என்று அதை காட்டுகிறது. அந்த பூதத்தார் அந்த ஊர்ல யாரு இருக்கா? பூதத்தாழ்வார் தான் இருக்கார். எப்பவும் பெருமாள் பக்கத்திலே இருந்து கொண்டு அவர் மங்களாசாசனம் செய்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் அந்த பெருமாள் எப்பொழுதும் தன்னை சேவிக்க வருகிறவர்களை அனுகிரகித்துக் கொண்டு சயனித்துக் கொண்டிருக்கிறார். பிற்காலத்திலே ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் வந்தார். அவர் படுத்துட்டு பார்த்தார். அந்த இடத்தை விட்டு நகரவே இல்லை. என்ன ஆச்சரியம்! கடந்ததோர் கிடக்கை. இதெல்லாம் திருக்கோலம். பெருமாள் சயனிச்சிருந்தா சயன திருக்கோலம். உட்கார்ந்திருந்தால் வீட்டிருந்த திருக்கோலம். என்ன திருக்கோலம்? 4 திருக்கோலங்களை சொன்னார் ஆழ்வார். இங்கே நின்னான், இருந்தான், கிடந்தான், நடந்தார்க்கடும் மாமலையாவது நீர்மலையே என்றார். ஆகையாலே சயனிச்சுண்டே இருக்கார். ரொம்ப அழகு. அந்த பெருமாள் ரொம்ப அழகு. கண்டியோர் அரங்கம் மையம் கட்சி பேரும் மல்ல என்னும் மண்டினார். அந்த பெருமாளை சேவைத்தவர் அண்ணே எல்லாம் போகவே இல்லை. 20 பாசுரத்தாலே அந்த பெருமாளை பாடினார். 10 பாசுரத்தாலே அந்த பெருமாள் கிருஷ்ணாவதாரத்தை எடுத்த பெருமாள் அவர்தான் என்று 10 பாசுரங்களிலே கிருஷ்ணாவதாரத்தை சொன்னார். 10 பாசுரங்களிலே அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணும்படியான பாகவதர்களுடைய பெருமையை எடுத்து சொன்னார். திருமங்கையாழ்வார் பாகவத பிரபாவத்தை சொன்ன இடம் 2 இடம். ஒன்று திருக்கடல் மல்லை, மற்றொன்று திருச்சாரை. அந்த இடத்திலே பாகவத பிரபாவத்தை அவர் எடுத்து சொன்னார். அப்படிப்பட்டவர் ஆழ்வார் அவதரித்த தலம் என்று ஒன்று அவர்களுக்கு முதலாழ்வார்களுக்கு தனியாக ஏற்பட்ட பெயர். அவர்கள் யோகிகள். ஒரு நாள் ராத்திரி ஒரு இடத்துல தங்க மாட்டார். பசி தாகம் இல்லாமல் ஊராக செல்லுகிறவர்கள். பகவான் பார்த்தா இப்படியே நம்மை நினைத்துக் கொண்டு இவர்கள் ஊராக செல்லுகிறார்களே, இவர்களை ஒன்று சேர்த்து நாம் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். இப்படிப்பட்டவாளை ஒன்னா சேர்க்கிறது கஷ்டம்.